வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் பல செய்திகள் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக அவற்றினுடைய ஒரு தொகுப்பாகத்தான் இந்த காணொலி அமையப்பெற போகிறது. இந்த யுத்த கால பகுதியில் நிலவிய புலிகள் அமைப்பினர் வசமிருந்த இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களுடைய தங்கம் மற்றும் வெள்ளிகள் பதில் காவல்துறை அதிபரிடம் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பதில் இராணுவ தலைமையகத்தில் தான் இன்று இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பதில் காவல்துறை அதிபரினால் பொறுப்பேற்கப்பட்ட இந்த தங்கம் மற்றும் வெள்ளியானது அதனுடைய பெறுமதி நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையூடாக மதிப்பிட்டதன் பின்னர் தான் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளையில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள அந்த உறுதிப்படுத்தப்படுகின்ற பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைப்பதற்கு இலங்கை இராணுவத்தினர் தீர்மானித்திருப்பதாக கூட அறிவித்தலையும் விடுத்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் பார்க்கிற போது அண்மையில் இடம்பெற்ற சப்ரமுக பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப பீடத்தினுடைய பொறியியல் தொழில்நுட்ப பிரிவினுடைய 2ஆம் ஆண்டு மாணவனுடைய மரணமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு 3 அடங்கிய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறித்த விடயத்தை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்து தான் தெரிவித்திருக்கின்றார். இந்த குழுவானது சிரேஷ்ட பேராசிரியர் அமரசிங்கவினுடைய தலைமையில் தான் நியமிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கூறியிருக்கின்றார். மேலும் அந்த குறித்த மாணவனுடைய மரணம் தொடர்பாக உண்மைகளை ஆராய்ந்து அவதானிப்புகள் மற்றும் முடிவுகளை உடனடியாக வழங்குமாறு கூட துணைவேந்தர் அந்த குழுவிற்கு கோரிக்கை விடுத்ததாக கூட இன்றைய தினம் செய்தி வெளியாகி இருந்தது. மேலும் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் சங்க சம்மேளனம் இதற்குரிய தீர்வுகளை உடனடியாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் கோரிக்கை வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான செய்தியும் இன்றைய தினமும் வெளியாகி இருந்தது. அண்மையில் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதான செய்திகளை அவதானிக்க கூடியதாக இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் அவருக்கு அந்த கொலை மிரட்டல் தொடர்பாக 2 சிறை கைதிகளை விசாரிப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அனுமதி பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி தேசபந்து தென்னக்கோன் தன்னுடைய பதவிகளில் உத்தியோகபூர்வமான கடமைகளை ஈடுபடுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதனால் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் விசாரணை தொடங்கியுள்ளதாக கூட குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்தல் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய அறிக்கையும் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். கோட்டை நீதவான் தான் இந்த நீதிமன்றத்தில் தான் இந்த ஒரு விடயத்தை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த 2 சந்தேக நபர்களிடம் வாக்குமூலம் பெறப்படுவதற்கான அனுமதியை கூட குற்றப்புலனாய்வு திணைக்களம் பெற்றிருப்பதாக இன்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருந்தது. தேசபந்து தென்னக்கோன் கோகந்தராவில் உள்ள வீட்டிற்கு சென்று 2 மூத்த காவல்துறை அதிகாரிகள் பாதாள உலக குழு தலைவரான காஞ்சிபாடி இம்ரானிடமிருந்து அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக கூட முன்னர் செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள காஞ்சிபாடி இம்ரான் தென்னக்கோனை கொலை செய்ய இருப்பதான ஒரு விடயத்தை நெருங்கிய கூட்டாளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக கூட அதிகாரிகள் மேலும் தெரிவித்திருந்ததும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற போது இந்த இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான செய்தியையும் இன்றைய நாளில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவினால் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனூடாக இறக்குமதி செய்யப்படுகின்ற பல்வேறு காரணங்களினால் விடுவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பல வகையான கார்கள் விடுவிக்க முடியும் என்று சொல்லி எதிர்வு கூறப்படுகிறது. இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் 1.5 அல்லது 2 மாதங்களாக இந்த வாகனங்களை எங்களினால விடுவித்துக் கொள்ள முடியாமல் இருந்தது. புதிய வர்த்தமானி வெளியிட்டதனூடாக குறிப்பிட்ட சில வாகனங்கள் இப்போது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதே போல இந்த தொழில்நுட்பத்தின் கீழ் வரும் ஏனைய வாகனங்கள் அல்லது அந்த ஒரு வாகனங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான விடயங்களும் தயார் நிலையில் இருப்பதாக கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த பதிவு செய்யப்படாத புதிய மோட்டார் சைக்கிள்களும் இறக்குமதி செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அவற்றுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையும் நீக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். இதன்படி இறக்குமதி அனுமதியை பெற்றுள்ள
புதிய மோட்டார் சைக்கிள்களை வந்து இறக்குமதி செய்வது தொடர்பான ஒரு வர்த்தமானி அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளதாக கூட தெரிவிக்கப்பட்டிருந்தவை குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே நீண்ட காலமாக இந்த வாகன இறக்குமதி தொடர்பில் வந்து அனைவரும் வந்து எதிர்பார்த்த ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த செய்தியினூடாக பார்க்கிற போது வாகனங்கள் இறக்குமதியாகப்படுகின்ற போது அதிகரிக்கப்படக்கூடிய அந்த வாகனங்கள் இதுவரையில் வந்து வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படாத நிலையில் இரண்டாம் தரமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாகனங்களுக்கும் வந்து அதிக விலையில் தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த இறக்குமதியினூடாக சில நேரங்களில் அந்த வாகனங்களுடைய விலை குறையுமா அல்லது இறக்குமதி செய்யப்படுகின்ற புதிய வாகனங்கள் அதிக அளவு பணத்தை கொடுத்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை ஏற்படுகின்ற போது அதனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதும் கேள்விக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த வாகனங்கள் தொடர்பான விடயம் தற்போது இந்த அறிவிப்பு வெளியிட்டதனூடாக சில விடயங்கள் வந்து வாகனங்களை வாங்க காத்திருப்போருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கூட அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் பல விடயங்கள் வெளியாகி இருந்தது செய்திகளாக. குறிப்பாக சொல்ல போனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற காத்திருக்கிறது. இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான விதிமுறைகள் தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் வெளியாகி இருந்தது. அதே நேரத்தில் இந்த கடவுச்சீட்டு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருந்தது. அந்த வகையில் குறிப்பிட்ட சில விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது வாக்கெடுப்பிற்கு நடத்தப்படுகின்ற 48 மணி நேரத்திற்கு முன்னர், அதாவது மே மாதம் 3ஆம் திகதி நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள், குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களுடைய தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சாரங்களும் வந்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் மே மாதம் 3ஆம் திகதி நடைபெறும் அரசியல் பிரச்சார கூட்டங்களுடைய காணொளிகள் கூட அவற்றினுடைய விவரங்கள் கூட 4ஆம் திகதியும் ஒவ்வொரு தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசையில் ஒரு பிரதான செய்தி அறிக்கையில மாத்திரம்தான் பிரச்சாரம் செய்ய முடியும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அலைவரிசையோடும் செய்தித்தாளோடும் இணைந்து சமூக ஊடகங்கள் இருக்குத்தானே, அந்த சமூக ஊடகங்களும் ஏனைய அனைத்து சமூக தளங்களையும் நிர்வாகிகளுக்கும் இந்த நிபந்தனைகள் பொருந்தும் என்று சொல்லி அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள். இறுதி பிரச்சார கூட்டத்தின் போது விவரங்களை வெளியிடுகின்ற போதும் அனைத்து கட்சிகளும் குழுக்களும் மற்றும் வேட்பாளர்களுக்கும் சம வாய்ப்பு கிடைக்கும் வகையில் தான் இந்த தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், வானொலி அலைவரிசைகளாக இருக்கட்டும், செய்தித்தாள்களாக இருக்கட்டும் ஒளிபரப்பப்படுகின்ற அந்த நேரம், அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிற இடம் என்பது தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது சில ஊடகங்கள் கட்சிகள் சார்ந்து இயங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் தங்கள் கட்சிகளை பிரதித்துவப்படுத்தும் விதத்தில் பக்கங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டு பிரசுரிக்கப்படுவதும் கடந்த காலங்களிலேயும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் அந்த ஒரு முறை வந்து இருக்கக்கூடாது என்ற அறிவித்தலை வந்து விடுத்திருக்கிறார்கள். எனினும் மாற்று வழிகளை கையாள்வார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இந்த தேர்தல் பிரச்சார காலங்களின் போது அவர்கள் அந்த எண்ணெய் குறிக்கும் முகமாக இல்லாட்டி ராசி பலனோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு பத்திரிகைகளில் வந்து பிரசுரமாவதை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு செய்திகளை மாற்றீடாக பயன்படுத்தி கூட தங்களுடைய அந்த மக்களிடம் தங்களுடைய அந்த இலக்கம் சின்னத்தை வந்து பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக பத்திரிகைகளில் கூட இவ்வாறான விடயங்கள் தேர்தல் காலங்களில் அதாவது இந்த சட்ட நடைமுறைகள் இருக்கிறது என்பதையும் அப்பால அவர்கள் அதை கடைபிடிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு மறைமுகமாக அந்த பிரச்சார உத்திகளை கையாளக்கூடிய தன்மையும் வந்து கடந்த காலங்களிலேயும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த நிலையில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறக்கூடாது என்ற விடயத்தையும் வந்து தேர்தல் திணைக்களம் வந்து அறிவித்தல வந்து விடுத்திருக்கின்றது. எனினும் நான் முன்னரே சொன்னது போன்று கட்சிகள் தொடர்பான செய்திகளை அவர்கள் மாற்று வழிகளின் ஊடாக பிரசுரிக்க அதிகளவான வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான விடயங்கள் செய்தித்தாள்களில், தொலைக்காட்சிகளில் வந்து சமூக ஊடகங்களில் வெளிவரப் போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான 24 மணி நேரத்திற்கும் அந்த கடவுச்சீட்டை வழங்கும் சேவையை வந்து நிறுத்தி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே குடிபரப்பு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இது தொடர்பான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதன்படி பார்க்கிற போது மே மாதம் 6ஆம் திகதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இதற்கு முன்னிட்டு 5ஆம் திகதியும் 7ஆம் திகதி வரை 24 மணி நேரத்திற்கு வந்து கடவுச்சீட்டு மற்றும் அது தொடர்பான பெரிதொரு சேவைகள் வழங்கப்பட மாட்டாது, வேலை நிறுத்தம் இடம்பெறும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் இந்த தேர்தலின் போது ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகளுடைய கட்டுப்பாடுகள் இருக்கும் எனவும் குடிபரப்பு மற்றும் குடியகல்வு திணைக்களம் வந்து அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் கருணாமன் ஒரு தகவலை முன்வைத்திருக்கின்றார். அதாவது களவாஞ்சிக்குடி அஸ்ட்ரப்பிற்கு பிள்ளையான பற்றி பேசாவிட்டால் நித்திரை
சுமை வராது என்ற ரீதியில் ஒரு நக்கலான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். வாழைச்சேனையில் இடம்பெற்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பினுடைய மேதின கூட்டத்தின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் கருணாம்மான் இந்த ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே அவர் மேலும் பல விடயங்களை தெரிவிக்கின்ற போது அஸ்ரப்பினுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை பார்க்கிற போது பிள்ளையான் 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 என்றுதான் அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். அவருக்கு நித்திரையும் வருவதில்லை என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த அரசியல் பழிவாங்கலுக்காகத்தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உலகம் முழுவதும் பிள்ளையான் பிள்ளையான் என்று கத்துகின்றார்கள் என்று கூட கருணாம்மான் தெரிவித்திருக்கின்றார். 72 வருடங்களுக்கு மேலாக வீட்டிற்கு வாக்களித்து வீடுமில்லாமல் தமிழ் மக்கள் நடுத்தருவில் கொண்டு வந்தவர்கள் தமிழரசு கட்சியினர் என்று சொல்லி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த போராளிகளினுடைய புதைகுழிகளில் நின்று கேவலமான வாக்கு கேட்கும் நீங்கள் போராளிகளினுடைய குடும்பங்களுக்கும் புதைகுழிக்குள் கொள்ளாமல் பாதுகாக்க முடியாமல் நிற்கின்றீர்களே, வெட்கம் இல்லையா என்று சொல்லியும் எங்களை விமர்சிப்பவர்கள் அனைவரும் நாங்கள் போட்ட பாதைகள் நூடாகத்தான் நீங்கள் பயணிக்கின்றீர்கள் என்று கூட அவர் தெரிவித்திருந்தார் என்பது சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறாக பல்வேறுபட்ட செய்திகள் இன்றைய தினம் வெளியாகி இருந்தன. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.